ஹாய், ஐம் டாக்டர் அர்ச்சனா. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவில் நம்ம எக்குவாலிட்டியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 7 ஆஃப் த சீரீஸ். உங்களுக்கு ஏஎம்ஹெச் வேல்யூஸ் கம்மி இல்லை எக்குவாலிட்டி கம்மியாக இருக்கும் போது என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு தெரியுமா? நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம், ஐயூஐ ட்ரை பண்ணலாம், இல்லை ஐவிஎஃப் ட்ரை பண்ணலாம். இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல வந்து ஐவிஎஃப்க்கு கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி. டாக்டர் உங்களுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க எக்குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு சில மெடிகேஷன்ஸ்லாம் அட்லீஸ்ட் ஃபார் அ மந்த் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களோட எக்குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு சில அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிஆர்பி அண்ட் ஸ்டெம் செல்ஸ். பிஆர்பி அண்ட் ஸ்டெம் செல்ஸ் ஓவரீஸ்ல இன்ஜெக்ட் பண்ணும்போது எக்கோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும்னு சயின்டிஃபிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க. சில பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரே சைக்கிள்ல எக்ஸ் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா வராது. ஸோ எம்ப்ரியோஸ் அந்த அளவுக்கு குவாலிட்டியா வராது. ஸோ நாங்க மல்டிபிள் ஐவிஎஃப் சைக்கிள்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது மல்டிபிள் எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆகும். அந்த மல்டிபிள் எம்ப்ரியோஸ்ல இருக்கிறதுலயே 2 எம்ப்ரியோ எடுத்து இருக்கிறதுலயே தரமான எம்ப்ரியோஸா எடுத்து யூட்ரஸ் உள்ள இம்ப்ளான்ட் பண்ணுவோம். இதுக்கு பேரு தான் எம்ப்ரியோ பூலி ப்ரொசீஜர்ஸ். சப்போஸ் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, ஏஎம்ஹெச் ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல எக்கோட குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் போது, பிளஸ் அட்வான்ஸ்ட் ஏஜ் கப்பிள் இருக்கும் போது நாங்க டோனர் ப்ரோக்ராம்ஸ் பத்தியும் கப்பிள் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க எங்களோட ஃபர்தர் வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க. எக்குவாலிட்டியை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். தேங்க்யூ.